நீ இப்ப என்ன பண்ணிட்ட? சின்னத்துக்கு ஓட்டு இல்ல, சீமானுக்கு தான் ஓட்டுன்னு காட்டி என்னை மிகப்பெரிய தலைவனாக்கிட்ட. தமிழ்நாட்டுல இந்தியால எந்த கட்சி சின்னம் வேண்டாம் நான் போட்டி விட்டு அதே இடத்துக்கு வர சொல்லுங்க. ஒரு கட்சி சொல்ல சொல்லுங்க. கண்டிப்பா சின்னத்துக்குலாம் ஓட்டு கிடையாது, சீமானுக்கு தான் ஓட்டு அப்படின்னு சொல்லி மக்கள் ப்ரூஃப் பண்ணி இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்களை இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய தலைவராக உருவாக்கியிருக்காங்க. ஆங்கில பத்திரிகைகள்லாம் இதை பத்தின செய்தி வருது, நாம் தமிழர் கட்சியை பத்தின செய்தி. ஏன்னா தேர்தலுக்கு ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட ஒரு மைக் சின்னத்தை வச்சு கடந்த முறை வாங்கிய வாக்குகளை விட 5 லட்சம் வாக்குகள் அதிகமாக வாங்கி மாநிலத்தின் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாறுகிறது என்றால் இது இந்தியாவிலேயே நாம் தமிழர் கட்சியால மட்டும்தான் முடியும். புது சின்னத்தை வச்சுக்கிட்டு திமுகவால கூட இவ்வளவு ஓட்டு வாங்க முடியாது. சின்னத்துக்கு தான் ஓட்டு உழுவுது. உதயசூரியன் காலங்காலமா, ரெட்டலை காலங்காலமா, இதுக்கு தான் தமிழ்நாட்டுல மக்கள் ஓட்டு போடுறாங்க. கரும்பு விவசாய சின்னத்தை 10 வருஷமா கொண்டுட்டு போய் சேர்த்தோம், ஆனா 15 நாள் தான் கொண்டுட்டு போய் சேர்த்தோம் மைக் சின்னத்தை. அப்போ இவ்வளவு பெரிய ஒரு சாதனையை பண்ணியிருக்கோம். ஆங்கில ஊடகங்கள் எல்லாம் வரக்கூடிய செய்தி இன்னைக்கு எல்லாருமே வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. பத்திரிகையாளர்கள், அப்புறம் தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அவர்கள், தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள், எல்லாருமே வாழ்த்து தெரிவிக்கும் பொழுது இது எவ்வளவு பெரிய சாதனை அப்படிங்கிறது நமக்கு புரியுது. ஆனா நம்ம எல்லாருக்கும் ஒரு சாதாரண விஷயமா தான் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா நம்ம எதிர்பார்த்தது டபுள் டிஜிட்ல வாக்கு வருங்கிறது தான். இப்போ ஒருத்தன் சவால் விட்டான் இல்லையா, அப்படி சொடக்கு போட்டான்ல, ஒரு டம்மி பீஸ் தான், அது வேற விஷயம். ஏப்பா இந்த காசே வாங்காம வாயில வேலை பார்ப்பனே, அது நீதானே? ஆமாமா நான் தான். சவால் விட்டான். 2021 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 31 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்குப்பா. அதை விட ஒரே ஒரு ஓட்டு அதிகமா வாங்கி கட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொடக்கு போட்டான். அவன் என்ன மைண்ட் செட்ல சொடக்கு போட்டான் அப்படின்னா, பாராளுமன்ற தேர்தலா இருக்கு, மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க, சட்டமன்றத்துல வேற மாதிரி இருக்கும், பாராளுமன்றத்துல வேற மாதிரி இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையில விட்டுட்டான். சவால் விட்டுறதுன்னா எப்படி, வாங்கி காட்டுங்க அப்படின்னு தான் சொன்னான். வாங்கிட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்ல, அது சொல்ல மாட்டான். ஏன்னா சொல்ல துணிவு கிடையாது, திராணி கிடையாது. ஏன்னா இவன் நம்பர் 1 பொறுக்கி பையன். வானவில் நண்பர்கள், வானவில் நண்பர்கள்னா உங்களுக்கு சந்தேகமா இருக்கும், அதுக்கு நான் விளக்கம் கொடுத்துட்றேன். பஸ்ல போயிட்டு இருப்போம், நம்ம பக்கத்துல ஒரு ஆண் உட்காருவாரு. சரி ஆம்பளை தானே உட்காராரு அப்படின்னு நம்ம விட்டுருவோம். திடீர்னு பார்த்தா அப்படி மேல கை வைப்பாங்க. என்னடா ஒரு பெரியவரா இருக்காரு மேல கை வைக்கிறாங்களே அப்படின்னு பார்த்தோம்னா அப்புறம் தான் தெரியும் ஒரு வானவில்னு. அப்புறமேட்டுக்கு எழுந்திரிச்சு நம்ம ஓரமா போயிடுவோம். அந்த வானவில் கூட்டம் தான் இந்த கூட்டம். எது, ரோஸ்ட் லவர்ஸு, யூடியூப் புருட்டஸு. இந்த பார்த்தீங்கன்னா ஜோடி ஜோடியா உட்காந்துட்டு வீடியோ போடுவானுங்க. 2 நபர்கள் உட்காந்துட்டு பேசுறது தப்பு இல்லை, அவனுங்க பேசுறதெல்லாம் பார்த்தா முழுக்க முழுக்க அப்படிதான் இருக்கும். கேவலமான கேடுகட்ட பிறவிகள். நம்ம தொடர்ச்சியா சொல்லிட்டு வரோம்ப்பா. அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும் இல்லைன்னா இங்க நிறைய பேருக்கு சாப்பாடே கிடைக்காது. அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக பேசி பேசி சமூக வலைதளங்களை சம்பாதிக்கிறாங்க, ஆளுங்கட்சிக்கிட்ட காசு வாங்குறாங்க. இது உண்மை, நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது அவனுங்களே ஒரு வாட்டி நமக்கு சொன்ன எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். நேத்து இந்த ரோஸ்ட் லவர்ஸ், இந்த ஓரின சேர்க்கை இளைஞர்கள், வானவில் நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு பதிவு போடுறாங்க. அவங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அவங்களுடைய ஃபேன்ஸா போட்டோ எடுத்துக்க வராரு. எங்களுக்கு இந்த அளவுக்கு ஃபேன்ஸ் வந்திருக்காங்க, அண்ணன் சீமான் அவர்களை பற்றி பேசி பேசி உண்மையை பேசி பொய்க்காரன் சீமானுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கானுங்க. அண்ணன் சீமான் அவர்களை பத்தி உண்மையை பேசினதுனாலதான் அவங்களுக்கு ஃபேன்ஸ் கூடியிருக்காங்களாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கானுங்க. அதுதான் உண்மை. அண்ணன் சீமான் அவர்களை பத்தி பேசினா தான் உனக்கு பழப்பு ஓடும். அதுதான் நானும் சொல்றேன். வானவில் நண்பர்களே, நீங்க பெண்ணா இருந்தீங்கன்னா கண்டிப்பா வேற ஒரு தொழிலுக்கு போயிருப்பீங்க. ஆணா பிறந்துட்டீங்க, அதனால இந்த கேடுகட்ட கேவலமான தொழிலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாரும் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. 15 நாளைக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட ஒரு சின்னத்தை வச்சு இந்த அளவுக்கு வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இது மிகப்பெரிய சாதனை, இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய சாதனை. ஆங்கில ஊடகங்கள் எல்லாம் வருது செய்தி, எல்லாரும் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு வைத்தறிச்சல்ல கதறீங்க பாத்தீங்களா? அந்த வைத்தறிச்சல் எங்களுக்கு உண்மையாவே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா கொஞ்சமாவது ஒரு நல்ல எண்ணம் இருக்கணும். நீங்க என்ன மக்களுக்காக போராட போறீங்களா, கனிம வளத்தை எதிர்த்து போராட போறீங்களா, மதுக்கடைகளை எதிர்த்து போராட போறீங்களா, என்ன பண்ண போறீங்க? கொஞ்சமாவது குறைந்தபட்சம் அறம் இருக்கணும். எப்பவுமே ஒருத்தனை அழிக்கணுங்கிற நோக்கத்தோட சுத்திக்கிட்டு இருக்க கூடாது. நாளைக்கு உன் குடும்பத்துல பாதிப்பு வரும். நாளைக்கு உன் குழந்தைங்கள் இருக்கு, இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய பொல்யூஷன், இங்க உண்மையாவே குடிநீர் சுத்தமா இருக்கா? நீ கடையில போய் ஒரு பொருளை தரமா வாங்கி உடனே சாப்பிட்டுருவியா? உன் பிள்ளைக்கு கழுவாம கொடுத்துட முடியுமா? எல்லாமே கெமிக்கல். இதெல்லாம் மாற்றணும்னு சொல்லி தான் நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். சரியா? நீங்க உங்களுக்கும் சேர்த்து தான் நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நீங்க பேசுவதை விட கேவலமா எங்களால பேச முடியும். மழைக்கானாலும் சிறைக்கு போயிட்டு திரும்ப வந்தா மறுபடியும் அதே மாதிரி பேச முடியும்.
ஆனா நாங்க அந்த மாதிரி பேச மாட்டோம். ஏன்னு சொல்லுங்க, நாங்களாம் நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்திருக்கோம். அதனால வந்து கொஞ்சம் குறைந்தபட்ச அறத்தோடு தான் நாங்க பேசி ஆகணும். ஒருத்த சொல்றான், இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ்ல அந்த பொம்பளை வேஷம் போடுவான்ல, அவன் வந்து சொல்றான், கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு போயிருக்காங்க, அங்க மக்கள் எல்லாரும் தண்ணி வரல, பால் கிடைக்கல, அப்புறம் சாப்பாடு கிடைக்கல, எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி மக்கள் எல்லாரும் தொடர்ச்சியா சமூக வலைதளங்களை பதிவேற்றிட்டு வந்தாங்க. இவனுங்க அங்க போய் என்ன பண்ணணும்? உண்மைத்தன்மை தானே சொல்லணும். தண்ணிலாம் வருதுங்க பாருங்க, ஐஸ் வாட்டரே வருது அப்படிங்கிற மாதிரி பேசுறான். அதான் ஒருத்தன் கமெண்ட் போட்டிருக்கான், தண்ணிலாம் வருது தோழர், பஸ் தான் வரல, பஸ் ஸ்டாண்ட்ல மெயினா பஸ் தான் வரணும், பஸ் தான்ப்பா வரல அப்படின்னு சொல்றான். நூற்றுக்கணக்கான மக்கள் சேர்ந்து போராட்டம் நடத்துறாங்க கிளாம்பாக்கத்துல. அப்போ பஸ் வரலங்கிறது எல்லாருக்குமே தெளிவா தெரியுது. இந்த ஆட்சியில அவலங்கள் நடக்குதுங்கிறது மக்கள் எல்லாருக்கும் தெளிவா தெரியுது. மதுக்கடைகள் இன்னைக்கு வந்து அதிகப்படியான இடங்கள்ல திறந்திருக்காங்க. தேர்தல் வாக்குறுதியில கொடுத்த எதையாவது ஒன்று நிறைவேற்றினாங்களா அப்படின்னு கேட்டா எதுவுமே இல்லை. அப்போ திமுகவுக்கு எதிராக நீங்க ஒரு வார்த்தை கூட பேசாம ஆட்சி அதிகாரத்துக்கே வராத நாம் தமிழர் கட்சியை பத்தி தொடர்ச்சியா பேசுறீங்களே, கோத்தா உன்னை பெத்தாளா இல்ல என்னடா அப்படின்னு சொல்லி கேட்கணும்னு தோணுதான்னு நம்ம கேட்க மாட்டோம். ஏன்னு சொல்லுங்க, நம்ம அறத்தின் வழியில் நிக்கிறோம் நம்ம, அதனால நம்ம இந்த மாதிரி கேட்க மாட்டோம். சத்தியமா சொல்றேன், ஒரு நல்ல தாய் தகப்பன் வயிற்றுல பிறந்தவன் கொஞ்சம் குறைந்தபட்ச அறத்தோடு நேர்மையோடு பேசலாம். பொய் சொல்றது தப்பு இல்லை, வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல நம்ம பொய் சொல்லிதான் ஆகணும். ஆனா பொய்யே சொல்லிக்கிட்டு பொய்யிலே வாழ்ந்து பொய்யிலே வாழ இது பண்றீங்களே. உண்மையா சொல்றேன், அப்பா பேராவது உங்களுக்கு உண்மையான பேர் தெரியுமா? இல்ல உங்க அம்மா பேராவது உண்மையான பேர் தெரியுமா? எல்லாமே பொய்யா பேசிக்கிட்டு இருக்கீங்களே. சொல்றேன், பொய் பிறந்து பொய்யிலே வாழ்ந்து பொய்யிலே பிறண்டு பொய்யிலே வாழ்ந்து, சத்தியமா சொல்றேன். ஒண்ணும் இல்லை விடுங்க, அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு எல்லாம் வந்து சொன்னா மட்டும் என்ன உங்களுக்கு என்ன ரோசம் மான ரோசமா இருக்கு? இந்த ரோஸ்ட் பிரதர்ஸை ஒருத்தர் வியாசாரப்படி பக்கம் பார்த்தா வெட்டி எறிஞ்சிடும்னு சொல்லிவிட்டாரு, கொலை மிரட்டல் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி பயந்துட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறானுங்க. அப்புறம் இவனுங்கெல்லாம் என்ன ஒரு டுபாக்கூர் பசங்க. இன்னைக்கு வந்து இந்தியாவில் மிகப்பெரிய தலைவனாக அண்ணன் சீமான் அவர்கள் உருவெடுத்து வந்திருக்காரு. 8.19 விழுக்காடு வாக்குகளை வாங்கியிருக்காரு தனிச்சு நின்று. 15 நாளைக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட ஒரு மயக் சின்னத்தை வச்சு. எவ்வளவு பெரிய ஒரு சாதனை, நாங்க எவ்வளவு மகிழ்ச்சியில இருக்கோம். ஆனா நீங்க கதறது இருக்கு பாத்தியா, ஏன்டாடே? இது வந்து சீமானுக்கு விழுந்த வாக்குகள் கிடையாது, இது விஜய் அவர்கள் ஆதரவு கொடுத்ததுனாலதான் விழுந்த வாக்கு. விஜய் அவர்கள் ஆதரவு கொடுத்தாருன்னு நாங்க பேசும் பொழுது, ஏன்பா அவர் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு, அது எப்படிப்பா உங்களுக்கு நீங்க சொல்லி நினைச்சுக்கிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லி பேசுனீங்க. சரி, விஜய் அவர்கள் இப்பதான்ப்பா ஆதரவு கொடுத்தாரு. 2021 சட்டமன்ற தேர்தலில் யார் ஆதரவு கொடுத்தா? 31 லட்சம். இப்போ 4 லட்சம் வாக்குகள் அதிகமாயிருக்கு. இது பாராளுமன்ற தேர்தல் என்பதால் மக்கள் எல்லாரும் கொஞ்சம் கம்மியா தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அடுத்த சட்டமன்ற தேர்தலில் நாங்க தான். திமுகவுக்கு கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கும் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கும் எத்தனை விழுக்காடு வாக்குகள் குறைஞ்சிருக்கு? கிட்டத்தட்ட 5 விழுக்காடு வாக்குகள் குறைஞ்சிருக்கு. 16-17 லட்சம் மக்கள் கம்மியா தான் ஓட்டு போட்டிருக்காங்க திமுகவுக்கு. இங்க வந்து எதிர்கட்சிகள் வலுவா இல்லாததுனால, ஓட்டு பிரிஞ்சதுனால நீங்க 40க்கு 40 ஜெயிச்சிருக்கீங்க. இதுவே வந்து பாஜக கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் ஒன்னா சேர்ந்து நின்று இருந்தா 35 இடம் அதிமுக கூட்டணி தான் வென்றிருக்கும். அது உங்களுக்கு தெரியுதா? தெரியுமா தெரியாதா? அப்ப திமுகவுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு குறைஞ்சிருச்சு. சட்டமன்ற தேர்தலில் பாஜகவின் தலைவர் அண்ணாமலையை கழட்டி விட்டு வேற ஒரு ஆள் அந்த பாஜகவுக்கு தலைவராக போட்டாங்க அப்படின்னா அதிமுக எல்லாம் கூட்டணி சேர்ந்துப்பாங்க. அப்ப எதிர்கட்சி வலுவா இருக்குன்னா திமுக டெபாசிட் இல்லாம போவோம். பார்த்துக்கிட்டே இருங்க, திமுக டெபாசிட் இல்லாம போகக்கூடிய காலம் வெகு விரைவில் வருகிறது. நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க மக்களை, நான் சொல்றேன். 2011 ஞாபகம் இருக்கா? 2011 ஏன் திமுகவால் எதிர்கட்சியை கூட வர முடியல? சரி, 5 வருஷம் இல்லை, அப்படியே 2016 உங்களால ஜெயிக்க முடியல. அப்போ திமுக 5 வருடம் ஆட்சி செஞ்சால் அந்த கோபம் மக்களுக்கு 10 வருஷத்துக்கு இருக்கும். அதுதான். ஆனா இந்த 5 வருஷம் இருக்கு பாருங்க, இது அடுத்த 20 வருஷத்துக்கு இருக்கும் இந்த தாக்கம். அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான ஆட்சி. மதுக்கடைகளை மூடுங்க அப்படின்னு சொன்னா இவனுங்க ஒண்ணு சொல்லுவானுங்க, அடிக்ஷன்ல இருக்கிறவங்க எல்லாம் பாவம், திடீர்னு கை கால்லாம் நடுக்க ஆரம்பிச்சிடும், பல உயிரிழப்புகள் வரும், அதனாலதான் நாங்க மதுக்கடைகளை மூடாம இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வியாக்கியானம் பேசுவானுங்க. ஏண்டா, அடிக்ஷன்லயே வச்சிருக்கணுங்கிறதா உங்களுடைய நோக்கம். அவன் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடிமையா இருக்கணும், அது மூலியமா உங்களுக்கும் லாபம் வருது. வீட்டுல பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு சோறு இருக்கோ இல்லையோ, காலையில கட்டிங்க்கு 100 ரூபா இருந்தா போதும், கட்டிங் தான் வாங்குவான ஒழிய அரிசி பருப்பு வாங்குறது இல்லைங்க நிறைய பேர். இது நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் பெண்கள் எல்லாரும் கொதிச்சு போயிருக்காங்க, மதுக்கடைகளை மூடுவேன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டு மூடலன்னு. அதையும் மீறி இந்த இடத்துல உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா, கடந்த முறை வாங்கிய வாக்குகளுக்கும் இந்த முறை வாங்கிய வாக்குகளுக்கும் வித்தியாசத்தை பாருங்க. ஏன் கடந்த முறை வாங்கிய வாக்குகளை விட கம்மியா விழுந்திருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். எதிர்கட்சிகள் வலுவா இல்லாம ஓட்டு பிரிஞ்சதுனால தானே 40 தொகுதி திமுக வெற்றி பெற்றிருக்குங்கிறது யதார்த்தமான உண்மை. அதுதான் உண்மை. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, இந்த ஓட்டெல்லாம் சீமானுக்கு விழுந்த வாக்குகள் கிடையாதுங்கிறீங்க.
டேய் துபாக்கூர் பசங்களா, முதல்ல திமுகவுடைய நிலைமையை பத்தி யோசிச்சு பாருங்கடா. 2026 சட்டமன்ற தேர்தலில் தெரியும், ஓட்டு பிரிஞ்சதுனால தான்டா ஜெயிச்சிருக்கு திமுக. அது கூட உங்களுக்கு இன்னும் தெரியல. வானவில் நண்பர்கள் பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்காங்க.